அதே மாதிரி அடுத்த ஒரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பனு சகீஃப் குலத்தார் இவங்க வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குலத்தாருடைய இவங்க யார் அப்படின்னா தாயிஃபாசிகள். தாயிஃப்ல ஃபர்ஸ்ட் போய் கோட்டையில போய் முற்றுகையிடுறாங்க தெரியுமா? முற்றுகையிடுறாங்க, போர் தொடுக்கிறாங்க, மேல இருந்து அவங்க சுடப்பட்ட அந்த இரும்பெல்லாம் ஊத்துறாங்க. ஊத்துனோன்னா முடியல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவங்கள இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுறாங்களா. அப்ப அந்த கூட்டத்தினர் இந்த அறிவிப்பு கேட்டோன்னு, அதாவது இப்ப அவங்களுக்கு பயம் வந்துருது. அப்ப எதிர்த்து நின்னாங்க, அதுக்கப்புறம் இப்ப அவங்களுக்கு பயம் வருது. அவங்க போய் ஒரு குழுவினரை அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி பேசுறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வராங்க. வரும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில நிபந்தனைகளோட இஸ்லாத்தை நாங்க ஏத்துக்கிறோம், சில நிபந்தனைகளோட நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனைகள் பட்டியல் போடுறாங்க. என்னென்ன நிபந்தனை அப்படின்னா, எங்கள் பகுதிக்கு ஜகாத் வசூலிக்க வருபவர் எங்க இடத்திலேயே வந்து வீட்டு ஒவ்வொரு வீடா வந்து வசூல் பண்ணணும். இவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல ஒரு மண்டபத்தில் முகாம் போட்டு உக்காந்துட்டு ஒவ்வொருத்தரா வந்து ஜகாத்து கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி எங்களை வந்து லைன்ல நிக்க வைக்க கூடாது. ஆள் வந்து வசூல் பண்ணிட்டு போகணும். இன்னைக்கு கவர்மெண்ட்ல போய் நம்ம போய் லைன்ல போய் பில் கட்டுறோம்ல, அப்படி இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஓகே அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, எங்க வெளி குலத்தை சார்ந்த மனிதரை வந்து நீங்க அமீரா போடக்கூடாது. எங்க குலத்தை சேர்ந்த, அதாவது பனு தமீம்னா பனு தமீம், ஹாசிம்னா ஹாசிம், எங்க குலத்தை சார்ந்த மக்களையே நீங்க வந்து என்ன பண்ணணும், அமீரா நியமிக்கணும். வெளியால கொண்டாந்து எங்களை ஆட்சி பண்றது நீங்க விட்டுறக்கூடாதுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதுவும் ஓகே அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, 10 1 பங்குக்கு குறைவாகவே எங்கள்கிட்ட ஜகாத் வசூலிக்கணுங்கிறாங்க. இப்ப இந்த ஜகாத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, 2.5%ங்கிறது கீழ் லெவல். 2.5% தான் கடமைன்னு நம்ம முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்கிறோம். 2.5% கடமை கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் கடமை மாறும். கலீஃபா டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டாரு 25% கொண்டாந்து வைங்கடானா வைக்கணும், அதான் ஜகாத். 2.5% அல்லாஹ்வே இவ்வளவுதான் சொல்லியிருக்கான், அதை தாண்டி நீ அதெல்லாம் கிடையாது. கலீஃபா என்ன டிக்ளேர் பண்றாரோ, சிச்சுவேஷன் பெரிய சுனாமி வந்து போச்சு, இந்த இடத்துல சில ஊர்கள் அழிக்கப்பட்டுருச்சு, சில ஊர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கடலோரத்துக்கு உள்ள இருக்கிற ஊர்லாம் இப்ப கொண்டாந்து கொடுத்தே ஆகணும். கலீஃபா உத்தரவு போட்டா கண்டிப்பா கொடுத்தாகணும், இதெல்லாம் கண்டிஷன். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, 10% மேல எங்ககிட்ட வாங்கிறாதீங்க அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சரிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, தொழுகை வந்து நாங்க வந்து ஃபாலோ பண்ண முடியாது. என்ன சொல்றாங்க, தொழுகை வந்து நாங்க 5 நேரம் வந்து தொழுக முடியாது, ஏன்னா சும்மா தொழுகிட்டே இருக்கு, இது எங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பையத்து கிடையாதுன்றாங்க. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எந்த தீன்ல தொழுகை இல்லையோ அதுல ஒரு நன்மையும் கிடையாதுங்கிறேன். ருக்கு இல்ல, அதுல என்ன போயிருக்குது, அதான் அல்லாஹ் கட்டுப்படுறதுல முதல் விஷயமே தொழுகிறோம். இந்த தொழுகையே சரியில்லை அப்படிங்கும் போது ஒண்ணுமே நாம வந்து தீனை பற்றி நம்ம வந்து பேசுறதுக்கு அனுமதியே கிடையாது. புகாரில ஹதீஸ் வருது, யாரிடம் தொழுகை இல்லையோ அவருக்கு மார்க்கத்துல எதுவுமே, அவர் வந்து இஸ்லாத்தை பத்தி பேசாம இருக்கணும். ஏன்னா இஸ்லாத்தை பத்தி அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா டிராபேக்கா போயிடும். என்னடா தொழுகை இல்லை, இவன் வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் பேசினா நிக்காது, எந்த ஒரு கருத்தும் வந்து நிக்காது. அப்ப தொழுகை இல்லாம எதுவும் கிடையாது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லா கண்டிஷனும் ஒத்துக்கிட்டாங்க, ஆனா இந்த கண்டிஷன் சொல்றாங்க இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான சம்பவம். இதுல வந்து இந்த இவங்க வர்றாங்க இல்லையா, இவங்க வரும்போது சில பிரச்சனைகளோட தான் இவங்க வர்றாங்க. என்ன நடக்குதுன்னா, அபூபக்கருடைய அந்த ஹஜ்ஜுடைய அந்த காலகட்டத்திலேயே உர்வா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, அதாவது அவர் வந்து தாயிஃபாசி, அவர் என்ன பண்றாரு, இவருடைய அந்த பிரயாணம் கேட்டோன்னா ரசூலுல்லாஹ்ட்ட போயிடுறாங்க. மக்கால இருந்து அப்படியே நேரா மதீனாவுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, என்னை வந்து நான் வந்து இந்த எங்களுடைய ஊருக்கு என்னை அனுப்புங்க, நான் போய் எங்களுடைய மக்களை சொல்லி இஸ்லாத்தை கூட்டிட்டு வரேங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ போவாத, நீ போனீன்னா மக்கள் ஏதாவது உன்னை பண்ணிடுவாங்களோன்னு நான் பயப்படுறேன் அப்படிங்கிறேன். அப்ப இவர் சொல்றாரு, என்னை பத்தி நீங்க தப்பா கணக்கு, அதாவது சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்க, நான் தூங்கிட்டு இருந்தா கூட மக்கள் எழுப்ப மாட்டாங்க, என்னை கொல்றதெல்லாம் ரொம்ப தூரம், நான் படுத்தூங்கினா கூட என்னை டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டாங்க, என்ன மக்களா கொல்ல போறாங்க அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் என்னங்க சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறேன். இவரும் போறாரு. போய் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன உடனே கெட்ட வார்த்தையில திட்டி கண்டபடியா அவரை வந்து பழி சொல்லி அவரை வந்து திருப்பி மனசு வருத்தம் பறி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவர் நேரம் வீட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு நைட்டு சுபுடைய நேரம், தொழுகை நேரம் வருது. மேலே எந்திரிச்சு நின்று பாங்க சொல்றாரு. வில்ல பார்த்து அம்பு போட்டு அவரை கொண்டுறாங்க. கொண்டவன ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்ப மாட்டாங்கன்னு சொல்லி இவர் போறாரு. ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்த மாதிரியே கொண்டுறாங்க. கொன்ன உடனே இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்டவர்னா, யாசின் சூறால ஒருத்தர் வருவார்ல, என்னுடைய சமுதாயமே
இந்த இதை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மௌத்தாவார்ல அந்த சூறாவில் வரக்கூடிய இவருக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இவரை வந்து ரசூலை வந்து புகழ்ந்து பேசுறாங்க. இந்த காலகட்டத்தில் கொலை பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடுது. என்னடா இது ரசூல்லாவுடைய இதை வந்து நம்ம ஏத்துக்காம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த 10 பேரை அனுப்புறாங்க. அவங்க தான் அந்த கண்டிஷன்லாம் வைக்கிறாங்க. என்னன்னு இந்த தொழுகை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் தான் இவங்க என்ன நடக்குதுன்னா இந்த திரும்பி இவங்க போறாங்க இல்லையா, இந்த குழு வந்து வந்துச்சு, ரசூலா சொன்ன கண்டிஷன்லாம் ஒத்துக்குச்சு, தொழுகையை வந்து அக்செப்ட் பண்ணிருச்சு. இப்போ ரிட்டர்ன் போய் ஊருக்கு சொல்லணும். இந்த நேரத்தில் என்ன பண்றாங்க ரசூல்லா அப்படின்னா, இவங்க ஒவ்வொன்றா ஒரு சில பிரச்சனைகளும் கிளப்புறாங்க. என்னன்னா இவங்க ஊர்ல வந்து மெயின் என்ஜாய்மெண்ட் என்னன்னா விபச்சாரம், மது, சாராயம், அப்புறம் வந்து வட்டி வந்து இவங்களுடைய மெயின் பிசினஸ். இந்த 3மே இருக்குது அப்படிங்கும்போது ரசூல்லாட்ட கேட்கறாங்க, விபச்சாரத்திலிருந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் இறக்குறான் 5ஆம் அத்தியாயத்தில் 90ஆவது வசனம், விபச்சாரத்துக்கு அருகில் கூட நெருங்கக்கூடாது அப்படிங்கிறான். அடுத்தது கேட்கறாங்க, வட்டி வந்து எங்களுக்கு தொழிலா இருக்குது அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்றான் வட்டி ஹராம் ஆகி இருக்கேன், வியாபாரத்தை ஹலால் ஆகி இருக்காங்கிறான். அடுத்தது இவங்க என்ன பண்றாங்க, மது வந்து நாங்க குடிச்சுதான் தீருவோம் அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்றான் மது வந்து தீமையானது, அதை வந்து விட மாட்டீங்களா. 3 வசனமும் இறங்கணும்னா இவங்க வந்து சொல்றாங்க நாம ஒத்துக்கிட்டோம், ஆனா எங்க ஊருக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது புலம்பிட்டே போறாங்க. போன உடனே இவங்க என்ன பண்றாங்க, அந்த கினானா இப்னு அப்துல் லைல் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், அதாவது அவரு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். அவர் என்ன பண்றாரு, இப்பதான் உருவா வந்து என்ன கதி பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம், இப்ப நாம வந்து போறோம் ஊருக்கு, நம்மள என்ன அவங்க பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியல, நாம ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாங்க. ஐடியா பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா நேரா போறாங்க, ஊருக்காரங்க கிட்ட போய் புலம்புறாங்க. என்ன அவங்க மூஞ்சி தொங்க போட்டு போறாங்க. அப்ப கேக்குறாங்க, அவங்க ஊருக்காரங்க கேக்குறாங்க, என்னங்க இப்படி போனீங்க, ஒரு உற்சாகம் இல்லாம வரீங்களா அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, இல்லைங்க அது சரி வராதுங்க, அவரு சும்மா கண்டிஷன் மேல கண்டிஷனே போட்டுட்டு இருக்காரு, அவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு, ஏதோ வாள் எடுத்துட்டாரு, எல்லாம் ஒரு ஆதிக்கம் வந்து போச்சு, இப்ப ஜெயிச்சு விட்டாரு, சும்மா வந்து எல்லாத்தையும் மிரட்டியே வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு இவர் பாக்குறாரு. கேட்டா வட்டி கூடாதுங்கிறாரு, விபச்சாரம் கூடாதுங்கிறாரு, சாராயம் கூடாதுங்கிறாரு. நான் சொல்லிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ வாள் எடுத்துட்டு ரெடி ஆகிக்கோ, நாங்களும் ரெடி, நாங்களும் உசுரை கொடுத்து கூட எங்களுடைய தீனை வந்து நாங்க காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இவங்க எல்லாம் பேந்த முடிக்கிறாங்க. ஏன் தேவையெல்லாம் வாயை விட்டுட்டு வந்தா, சொல்றதுலாம் சரின்ட்டு வர வேண்டியதானே. ஏப்பா கிஸ்ரா பதறுது, ரோமாபுரி பதறுது, நீங்க போய் சண்டைக்கு வந்து அறிவிப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க, நீ போய் திரும்பி போய் இஸ்லாத்தை நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு வா அப்படிங்கும் போது அவர் சொல்றாங்க, இந்த பாரு கையில அக்ரிமெண்ட் இருக்கு, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம், எழுதியும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அப்பாடா தப்பிச்சோம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி வருது.